இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது சாசி சிக்கன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். அந்த பூண்டோட வாசனையே அப்படி கமன்னு இருக்கும் வதங்கும் போது, எண்ணெயில் வதங்கும் போது. இஞ்சியோட அளவு பூண்டோட ரேஷியோ என்னன்னா, இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும், பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன். கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் குயிக்காகவும் சாஃப்டாகவும் வேகிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நான் அளவு சொல்கிறது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு முன்னாடி மாதிரி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கேர்டு, உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஒரு ஹாஃப் லெமன் அண்ட் சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி 1 ஹவர் வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு அந்த அரோமா அந்த சிக்கனுக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ ஒரு மிதமான தீயில் இதை ஒரு 6-7 மினிட்ஸ் வச்சு அதை வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நம்ம பாருங்க, சிக்கன் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வெந்திருக்குது. நம்ம இப்போ இதில் மசாலா சேர்த்துலாம். இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இந்த சோயா சாஸ் பிடிக்காதவங்க கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு பெல் பெப்பர், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நம்ம குயிக்காக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது, சிக்கன் ரெசிபியில் ஏதாவது தோணுது அப்படின்னா உடனே இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாஸ் எல்லாம் நல்லா இது மேலே வச்சு நல்லா அதிலேயே வேக விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கிட்ட இது வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துக்கணும், சும்மா கொஞ்சமாக. இது சுகர் சேர்க்கறது வந்து ஜஸ்ட் ஃபார் கிளேசிங். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஊற்றி விடலாம். நல்லா கலக்கி விட்டு 5-10 மினிட்ஸ் வேக விடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டோட்டலாக நமக்கு ஒரு 1/2 hour கூட எடுக்காது. ஏன்னா எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக 10-15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். சர்வ் பண்ணிடலாமா? நம்மளோட சாசி சிக்கன் என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்து கிரேவி மாதிரி வந்திருக்குதா? நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எல்லாரும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.